இனியவர்களே, இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. இன்றைய முதல் வாசகமானது தொடக்க நூல் அலகு 2 அருள்வாக்கியங்கள் 7 முதல் 9 மற்றும் அலகு 3 அருள்வாக்கியங்கள் 1 முதல் 7. இந்த வாசக பகுதியானது தொடக்க நூலின் முதல் பிரிவிலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது. தொடக்க நூலை 2 பெரும் பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும். முதல் பிரிவு அலகு 1 முதல் அலகு 11 தொடக்கங்களின் நூல் எனவும், இரண்டாவது பெரும் பிரிவு அலகு 12 முதல் அலகு 50 குலம் முதுவர்கள் வரலாறு எனவும் தரப்பட்டுள்ளது. இந்த முதல் பெரும் பிரிவில் 3 வகையான தொடக்கங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, ஒட்டுமொத்தமான உலகத்தின் தொடக்கம். இரண்டாவது, மானுடத்தின் மனிதர்களின் தொடக்கம். மூன்றாவது, மனிதர்கள் பேசக்கூடிய மொழியின் தொடக்கம். அந்த வகையில் மனுக்குலத்தின் தொடக்கத்தை 2 கதையாடல்களாக நாம் வாசிக்கின்றோம். தொடக்க நூலின் முதல் பிரிவு முதல் கதையாடல், ஃபர்ஸ்ட் கிரியேஷன் நரேட்டிவ் எனவும், இரண்டாவது பகுதி செகண்ட் கிரியேஷன் நரேட்டிவ் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதில் ஒரு வித்தியாசம், முதல் கதையாடலில் ஆண்டவராகிய கடவுள் மனிதர்களை படைக்கும் போது ஆண் பெண்ணுமாக படைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது கதையாடலுக்கு வரும்போது முதலில் ஆணை படைக்கின்றார், இரண்டாவது ஆணிலிருந்து பெண்ணை படைக்கிறார். இது ஒரு வித்தியாசம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாசகம் இரண்டாவது கதையாடலிலிருந்து தரப்பட்டுள்ளது. இந்த இரண்டாவது கதையாடலில் முக்கியமான ஒன்றை நாம் பார்க்கிறோம், காம்ப்ளமெண்டாரிட்டி, அதாவது இணைவு நிலை. 3 வகையான இணைவு நிலையை நாம் இங்கே பார்க்கின்றோம். முதல் இணைவு நிலை ஆவிக்கும் உடலுக்குமான இணைவு நிலை. ஆண்டவராகிய கடவுள் முதல் மனிதனை படைக்கும் போது மண்ணிலிருந்து அவனை உருவாக்கி அவன் மேல் ஆவியை ஊதுகிறார். ஆக அந்த மண் இயல்பு என்பது உடல் சார்ந்த இயல்பு, ஆண்டவருடைய ஆவி என்பது ஆவி சார்ந்த இயல்பு. இந்த இரண்டுமே ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று பொருந்துவதாக இணைந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆக இது முதல் இணைவு நிலை. இரண்டாவது இணைவு நிலை என்று பார்க்கும்போது முதலில் ஆணை படைக்கின்றார், விலாயிலமிலிருந்து பெண்ணை படைக்கிறார். ஆணுக்கும் பெண்ணுக்குமான பாலின இணைவு நிலை, ஜெண்டர் காம்ப்ளமெண்டாரிட்டி. இருவரும் ஒருவர் மற்றவரை நிரப்புகிறார்கள். இது இரண்டாவது இணைவு நிலை. மூன்றாவது இணைவு நிலை, ஆண்டவராகிய கடவுள் தாம் உருவாக்கிய இந்த உலகத்தில் ஒரு தோட்டத்தில், அந்த தோட்டத்தில் இந்த மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையுமே வைத்து அங்கே மனிதர்களை அதை பராமரிப்பதற்காக கொண்டு வந்து வைக்கிறார். ஆக இங்கே ஆண்டவராகிய கடவுளும் மனிதர்களும் ஒருவரோடு இணைவு நிலையில் ஒருவரோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆண்டவராகிய கடவுள் படைக்கிறார், படைக்கப்பட்ட இந்த உலகை இந்த மனிதர்கள் பாதுகாக்கிறார்கள், பராமரிக்கிறார்கள். இந்த 3 இணைவு நிலையில வரக்கூடிய ஒரு பிளவு தான் ஒரு பாவம். அந்த பாவம் வந்த நிகழ்வை தான் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். தொடக்க நூல் 3 எப்படி பாம்பின் சூழ்ச்சியினால் இந்த முதல் பெற்றோர் பாவம் செய்கிறார்கள். இந்த பாவ நிகழ்வை, முதல் பெற்றோருடைய வீழ்ச்சியை நாம் புரிந்து கொள்வோம். இங்கே பல மரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்களுக்கு நடுவே 2 மரங்களை ஆண்டவராகிய கடவுள் விலக்கப்பட்ட மரங்கள் என அறிவிக்கிறார். முதல் மரம் நன்மை தீமை அறியக்கூடிய மரம், இரண்டாவது மரம் வாழ்வின் மரம். இந்த ரெண்டுமே உருவகங்கள். ஏன் அப்படின்னா, மனிதர்களாகிய நாம் அனைவருடைய தேடல் எப்படி இருக்கிறதுனா, எது நன்மை எது தீமை. கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த டிசர்ன்மெண்ட், தேர்ந்து தெளிதல் தான் போய்கொண்டே இருக்கிறது. இன்னொன்று வாழ்வு, நாம வாழ்வோமா இறந்து விடுவோமா. அந்த 2 உருவங்களையும் இங்கே வைத்து மனிதர்களாகிய நாம் ஏன் நன்மை தீமையை அறிந்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் விரைவாக இறந்து போகிறோம். அதற்கான விடையாக வருவதுதான் இந்த பகுதி. ஆண்டவராகிய கடவுள் விலக்கி வைத்த மரங்களிலிருந்து மனிதர்கள் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை உண்கிறார்கள். ஆகையினால் நன்மை தீமை அறிகிறார்கள், ஆனால் வாழ்வின் கனி அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் வரக்கூடிய இன்னொரு உருவகம் பாம்பு. வழக்கமாக இந்த பாம்பை நாம் அலகை என்று நாம் சொல்கிறோம். எபிரேய விவிலியத்தில் அலகை என்று குறிக்கப்படவில்லை, அது பாம்பு என்றுதான் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த பாம்பு ஏன் இங்கே சூழ்ச்சி மிக்கதாக, ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது என்றால், இதை இஸ்ராயல் மக்களுடைய இலக்கிய சிந்தனையில் நாம் பார்க்க வேண்டும். அவர்களை பொறுத்தவரையில் பாம்பு என்பது ஒரு கனானிய கடவுள். அந்த கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு கவர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் அது வளமையின் கடவுள்.
அந்த கடவுளும் எங்களுடைய கடவுளுக்கு கீழ்ப்பட்டவர் என்று இஸ்ராயல் மக்கள் தங்கள் சமகாலத்திய இலக்கியங்களுக்கு காட்டுவதற்காகவே அந்த ஆண்டவராகிய கடவுளுக்கு கீழே அந்த பாம்பை வைக்கிறார்கள். அந்த பாம்பை சபிக்கக்கூடியவராக ஆண்டவராகிய கடவுள் நிற்கிறார். ஆக இது ஒரு இறையியல் பகுதியாகத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வில் பாம்பு பெண்ணோடு உரையாடுகிறது. வழக்கமாக நம்ம உளவியல் அடிப்படையில் நம்ம பார்க்கும் போது உரையாடல் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு உறவு நிலையில் ஆண் எளிதாக பெண்ணை உரையாடல் வழியாக கவர்ந்து விட முடியும். அதைத்தான் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுடைய இதயத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அவருடைய வாய் வழியா போகணும், ஒரு ஆணுடைய இதயத்துக்கு போகணும்னா அவருடைய வயிறு வழியாக போகணும். அதை பாம்பு புரிந்திருக்கு. எப்படின்னா அந்த பெண்ணோடு பேச தொடங்குகிறது. பேசுவதன் வழியாக அந்த பெண்ணுடைய இதயத்தை வெற்றி கொள்ள தொடங்குகிறது. அதோட இரண்டாவது பகுதிக்கு வருகிறோம். அந்த பெண் பழத்தை எடுத்துக்கொண்டு நேரடியாக கணவரிடம் கொடுத்து கணவரிடம் உண்ண கொடுக்கிறார். கணவர் எதுவுமே கேட்காமல் அதை உண்டு விடுகிறார். ஒரு மெய்யியல் சார்ந்த ஒரு கேள்வியாக தொடங்குகிறது. இது உண்மையா? அதாவது கடவுள் இதை உண்ணக்கூடாது என்று சொன்னது உண்மையா என்று ஒரு எபிஸ்டமாலஜிக்கல் கேள்வி, ஒரு பிலசாபிக்கல் கொஸ்டினை அந்த பெண்ணிட்ட அந்த பாம்பு எழுப்புகிறது. உடனடியாக அந்த பெண்ணும் விளக்கப்பட்ட கனியை பற்றி சொல்லும் போது அதை தொடவும் கூடாது என்று கொஞ்சம் மிகைப்படுத்தியே சொல்கிறார். அந்த பெண்ணோடு உரையாடக்கூடிய அந்த பாம்பு தொடர்ந்து அவரை ஏமாற்றுகிறது. அவர் அந்த கனியை உண்டு தன் கணவருக்கு கொடுக்கிறார். இங்கே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு கொடுத்த அந்த கட்டளையை இவர்கள் மீறுகிறார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட அவர்கள் தாங்கள் நிர்வாணமாக ஆடையின்றி இருப்பதை உணர்கிறார்கள். ஆக நன்மை தீமை எது என்று அறிய வேண்டிய நிலையில் இருந்தவர்கள் இங்கு நீ வேறு நான் வேறு என்ற ஒரு பிளவை ஏற்படுத்த தொடங்குகிறார்கள். பாவத்துடைய முதல் விளைவே நீ வேறு நான் வேறு என்று பார்ப்பதாம். அதைத்தான் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில பார்ப்போம். ஆண்டவராகிய கடவுள் இந்த 3 பேரையுமே எதிர்கொள்வார், ஆண் பெண் பாம்பு. அப்ப உரையாடும் போது அந்த ஆணிடம் நீ ஏன் இவ்வாறு செய்தா என்று கேட்டவுடனே நீர் என்னோடு இருக்குமாறு தந்த அந்த பெண். அதுக்கு முன்னால் என்ன சொல்றாரு? ஆண் பெண்ணை பார்த்தவுடன் இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையும் சொல்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல பாவம் வந்தவுடனே அந்த பெண் என்று ஒரு உறவு நிலையில விரிசல் வந்து விடுகிறது. ஆக பாவம் வந்தவுடன் கீழ்ப்படியாமையால் அவர்கள் பாவம் செய்தவுடன் அங்கே அவர்களுக்குள் பிரிவு வந்து விடுகிறது. கடவுளுக்கும் அவர்களுக்குமான ஒரு பிரிவை அங்கே நாம் காண்கின்றோம். ஆக பாவம் என்பது ஒருவர் மற்றவர்களிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த முதல் வாசக பகுதி நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? இவர்கள் தங்களிலேயே கடவுளின் சாயலை கொண்டிருக்கிறார்கள். தங்களிடையே கடவுளின் சாயலை கொண்டிருந்தாலும் நீங்கள் கடவுளை போல் ஆவீர்கள் என்ற பாம்பின் சொற்களை கேட்டு கடவுள் மேலுள்ள நம்பிக்கை விட்டுவிட்டு பாம்பை பற்றி கொள்கிறார்கள். இது வேண்டாம் என்று சொல்ல இவர்களுக்கு உரிமை இருந்தும் ஆம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இவர்கள் செய்த இந்த பாவத்தால் எந்த சோதனையில் அவர்கள் விழுகிறார்கள் என்று பார்க்கும்போது நன்மை தீமை அறிதல் மட்டுமல்ல. இட்ஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் நோயிங் குட் அண்ட் பேட், பட் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் கண்ட்ரோலிங், அதிகாரம். ஏன்னா நன்மை தீமை அறிந்த உடனே நாம நன்மையை பற்றி கொள்கிறோம் அல்லது தீமையை பற்றி கொள்கிறோம். அந்த அறிதல் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது. ஆக ஆற்றலுக்கான ஒரு சோதனை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கு விருப்புரிமையை கொடுத்திருந்தாலும், அவர்கள் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருந்தாலும் பாம்பின் சூழ்ச்சியால் ஏமாற்றப்படுகிறார்கள். நன்மை தீமை அறிதலுக்காக மட்டுமல்ல, அந்த அறிதல் வழியாக அவர்கள் பெறக்கூடிய ஆற்றலுக்காக. ஆக இந்த சோதனை முழுக்க முழுக்க ஆற்றல் சார்ந்த சோதனையாக இருக்கிறது. அடுத்ததாக பதிலுரை பாடலாக திருப்பாடல் 51 நாம் வாசிக்கிறோம். தாவீதின் பாடல். இது ஒரு மனத்துயர் பாடல் என அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் தாவீது பத்சபாவுடன் பாவம் செய்த பிற்பாடு நாத்தான் இறைவாக்கின் வழியாக ஆண்டவராகிய கடவுள் அவருடைய குற்றத்தை சுட்டி காட்டியவுடன் மனம் முருகி பாடக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் ஒரு இறை வேண்டலாக அமைந்துள்ளது. என்மேல் இரக்கமாயிரும் என்று தன்னுடைய வலுவற்ற நிலை, ஃப்ரெஜிலிட்டி, நொறுங்கு நிலையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தூயதோர் உள்ளத்தை எண்ணகத்தை உருவாக்கும் என தாவீது மன்றாடுகிறார். முதல் படைப்பு மனிதருடைய உடல் சார்ந்ததாக இருக்கிறது. இங்கே தாவீது இரண்டாவது படைப்பிற்கு கடவுளிடம் அழைக்கிறார். இரண்டாவது படைப்பை வேண்டி நிற்கிறார், அதாவது தூயதோர் உள்ளம். தூயதோர் உள்ளம் கடவுளோடு என்றென்றும் இணைந்திருக்கும். ஏனென்றால் தூயதோர் உள்ளம் கடவுளின் முன்னிலையில் தன்னுடைய நொறுங்கு நிலையை ஏற்றுக்கொள்கிறது. இன்றைய 2ஆம் வாசக பகுதி ரோமையர் அலகு 5 அருள்வாக்கியங்கள் 12 முதல் 19.
இங்கே புனித பவுல் மீட்பை பற்றிய இறையியலை வரையறுக்கும் முன் இந்த உலகில் பாவம் எப்படி வந்தது, அந்த பாவத்திலிருந்து நாம் எப்படி மீட்பு பெற்றோம் என்ற அடிப்படையான பொருளை அவர்களுக்கு தர விரும்புகிறார். பாவத்தின் அடையாளமாக இங்கே ஆதாமையும் மீட்பின் அடையாளமாக கிறிஸ்துவை முன்மொழிந்து இந்த இருவருக்கும் உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையும் காட்டுகிறார். ஒற்றுமை என்று பார்க்கும்போது இந்த ஆதாமும் கிறிஸ்துவும் இரண்டு மனுக்குலத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். ஆதாம் காயப்பட்ட மனுக்குலத்தின் பிரதிநிதியாகவும் கிறிஸ்து மீட்படைந்த மனுக்குலத்தின் பிரதிநிதியாகவும் இருக்கிறார்கள். இங்கே ஆதாம் வழியாக பாவம் வருகிறது, சாவு வருகிறது. கிறிஸ்து வழியாக அருள் வருகிறது, கிறிஸ்து வழியாக வாழ்வு வருகிறது. இங்கே முழுக்க முழுக்க பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது என்று கிறிஸ்துவின் மேன்மையை இங்கே சுட்டி காட்டுகிறார் பவுல். ஆக முழுக்க முழுக்க நாம் பெற்றிருக்கின்ற இந்த மீட்பு என்பது அருள் சார்ந்தது, நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை என இங்கே பவுல் முன்மொழிகிறார். இந்த நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி அலகு 4 அருள் வாக்கியங்கள் 1 முதல் 11. ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் முதல் ஞாயிறன்று நாம் இயேசுவின் சோதனைகளை பற்றி சிந்திக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மத்தேயு நற்செய்தியாளருடைய பதிவு. இயேசுவின் சோதனைகளை மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்னும் 3 நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார்கள். மத்தேயு ஒரு வரிசையை பின்பற்றுகிறார், லூக்கா அந்த வரிசையை சற்றே மாற்றுகிறார். மார்க்கு 3 என்று எதை குறிப்பிடாமல் இயேசு சோதிக்கப்பட்டார் என்று மட்டும் பெருவாரியாக சொல்லிவிடுகிறார். ஆனால் யோவான் நற்செய்தியில் இந்த இயேசுவின் சோதனை பகுதி அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இயேசு வேறு வேறு வகையில் சோதிக்கப்பட்டதை யோவான் பதிவு செய்கிறார். இயேசு பாலை நிலத்தில் சோதிக்கப்படக்கூடிய நிகழ்வை வரலாற்று நிகழ்வு என்று சொல்வதை விட நாம் இறையியல் நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே சில இறையியல் கூறுகள் உள்ளன. முதல் இறையியல் கூறு எண் 40. அதாவது 40 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் சுற்றி திரிகிறார்கள். அதற்கு பிற்பாடுதான் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு நுழைகிறார்கள். இந்த 40 ஆண்டுகள் ஆண்டவராகிய கடவுள் அவர்களை சோதிக்கிறார், அவருடைய கீழ்ப்படிதலை சோதிக்கிறார். அவர்களும் கடவுளை சோதிக்கிறார்கள். உணவு கேட்டு சோதிக்கிறார்கள், தண்ணீர் கேட்டு சோதிக்கிறார்கள், பொன்னாலான கன்றுக்குட்டியை வழிபட்டு சோதிக்கிறார்கள். ஆனால் இந்த புதிய இஸ்ராயலை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இயேசு பழைய இஸ்ராயல் போல அல்ல, அவர் முழுக்க முழுக்க கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார் என்ற அடிப்படையில் 40 ஆண்டுகள், இங்கே 40 நாட்கள். இரண்டாவதாக பாலைவனம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாலைவனம் உடனடியாக மத்தேயு நற்செய்தியாளருடைய வாசகருக்கு இஸ்ராயல் மக்களுடைய பாலைவன அனுபவத்தை அவர்களுக்கு உடனடியாக நினைவூட்டுவதாக இருக்கின்றது. 3 சோதனைகள். முதல் சோதனை உணவு சார்ந்ததாக இருக்கிறது. இங்கே இயேசு கற்களை எல்லாம் அப்பங்களாக மாற்றும்படி சோதிக்கிறவர் அவரிடம் சொல்கிறார். இயேசு மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார் என்று அவருக்கு பதில் தருகிறார். ஒருவேளை இயேசு எல்லா கற்களையுமே அப்பமாக மாற்றியது என்ன நடந்திருக்கும்? வாழ்க்கை முழுவதுமே அவர் எங்கெல்லாம் கற்களை பார்க்கிறாரோ அங்கெல்லாம் அப்பங்களை பெருக செய்து கொண்டே இருப்பார். ஆனா அப்பங்கள் பெருகியாயிற்று, பசி யாரிற்று, என்ன நடக்கும்? அந்த அப்பங்களினால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. ஆக இயேசு முதலாக நோ என்று அங்கே சொல்கிறார். தன்னுடைய கட்டின்மை சுதந்திரத்தை காத்துக் கொள்கிறார். இல்லை என்ற வார்த்தை அங்கே சொல்கிறார். இரண்டாவதாக அவர் ஆலயத்தின் முகப்பிற்கு மேலே, இது இன்னைக்கு எருசலேம் நாம் போனோம் அப்படின்னா ஒலிவ மலையை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வாசல், அந்த வாசலுடைய மேல் பகுதி அங்கிருந்து பார்க்க சொல்கிறது இந்த அலகை. அங்கிருந்து குதிக்குமாறு, குதித்து நீ ஆண்டவரை கடவுளை சோதனைக்கு உட்படுத்து, அவர் உனக்கு உடனடியாக உன்னை தாங்கிக் கொள்வார் என்று கடவுளை சோதி என்ற இரண்டாவது சோதனையை சொல்ல இயேசு இரண்டாவது சோதனைக்கும் விழவில்லை. மூன்றாவது சோதனையில் சோதிப்பவர் தன்னை விழுந்து வணங்குமாறு இயேசுவிடம் சோதிக்க இயேசு அந்த சோதனையிலும் விழ மறுக்கிறார். உடல் சார்ந்த தேவை பசி ஆற்றப்படுதல், இரண்டாவது பாதுகாப்பு சார்ந்த தேவை, மூன்றாவது அதிகாரம் சார்ந்த தேவை. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். அறிதல் வழியாக நம்முடைய முதல் பெற்றோர் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இயேசு இந்த சோதனையில் விழவில்லை, மறைநூல் வழியாக சோதிக்கிறவருக்கு விடை தருகிறார். இயேசுடைய சோதனை அத்தோடு முடிந்து விடவில்லை, அவருடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கடவுளுக்கு அவர் அர்ப்பணமானவர் என்பதால் சோதனையில் விழ மறுக்கிறார். இயேசுடைய சோதனை நமக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்று பார்க்கும்போது, சோதிக்கப்படக்கூடிய நிகழ்வில் நாம் இல்லை, நோ என்று சொல்வது, அதான் நம்முடைய கட்டின்மை, அதுதான் நம்முடைய சுதந்திரம்.
என்னுடைய முதற் பெற்றோர் செய்த அந்த ஒரு பெரிய பாவம் ஆம் என்று சொல்லதுதான். இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக ஆம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்றால், தவக்காலத்தில் நாம் நுழைந்திருக்கும் போது வெறும் சோதனைகளை மட்டும் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பதல்ல, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய சோதனைகளா அதை நினைத்துக் கொண்டிருப்பதல்ல, மாறாக வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் எனக்குரிய கட்டின்மை சுதந்திரத்தை நான் போற்றுகிறேனா, அதான் இன்றைய நாள் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு. பிரியமானவர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறாகிய இன்று ஆண்டவராகிய கடவுளிடம் நாம் வேண்டுவது நம்முடைய கட்டின்மையை நாம் போற்றி பாதுகாக்க அவருடைய துணை. குறிப்பாக வாழ்வின் இக்கட்டான நிலையிலும் சோதனைகள் வரக்கூடிய நிகழ்விலும் நாம் மன உறுதியோடு நின்று இல்லை, மாட்டேன், முடியாது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் இன்றைய நாளில் கற்றுக்கொள்வோம். சோதிப்பவன் இயேசுவை விட்டு விலகினாலும் தொடர்ந்து அவருடைய வாழ்வில் வந்து கொண்டே இருந்தார். நம்முடைய வாழ்விலும் சோதிக்கிறவர் நாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையும் ஏதேன் தோட்டம் போல இருக்கும், அல்லது இயேசு சோதிக்கப்பட்ட பாலை நிலம் போல இருக்கும். வாழ்வின் வளமையிலும் வாழ்வின் வறுமையிலும் நமக்கு சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் சோதனைகளை வெல்ல நமக்கு ஆற்றல் உண்டு. ஏனென்றால் நம் ஆண்டவராகிய கடவுள் இயேசு சோதனைகளை வென்றவர். ஒரு இறைவேண்டலோடு நாம் சிந்தனை நிறைவு செய்வோம். அன்பு தந்தை இறைவா, இந்த இனிய நாளில் உம்முடைய அன்பு திருமகனின் சோதனைகளை பற்றி சிந்திக்கின்ற வேளையில் எங்களுடைய முதல் பெற்றோரோடு இணைந்து நாங்களும் எங்களுடைய வாழ்வின் நொறுங்கு நிலையை, நிர்வாணத்தை உணர்ந்து உம் திருமுன் நிற்கின்றோம். உம் திருமகன் கொண்டிருந்த திடமான மனநிலையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஒவ்வொரு பொழுதும் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய துணிவையும் எங்களுக்கு தாரும். இந்த தவக்காலத்தை அருளின் காலமாக எங்களுக்கு மாற்றி நாங்கள் எங்களுடைய தவ முயற்சிகளால் எங்களுடைய வாழ்வையும் பிறருடைய வாழ்வையும் மேம்படுத்த அருள் தாரும். எங்கள் ஆண்டவரும் எம் சகோதரருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.